என் அன்புக்குரிய மக்களே வணக்கம். மீனராசி புரட்டாதி நட்சத்திரத்துக்குடைய தொடர்ச்சியை அதை பார்க்கலாங்க. இவங்க நல்ல ஒரு ஆன்மீக பற்றுதல் உடையவர்கள். இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு வருமானம் ஏதாவது ஒரு வகையில் நண்பர்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க காசு வாங்கினாங்க அப்படின்னா யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் தரமாட்டாங்க. இவங்க நல்ல ஒரு உணவு பிரியர்களாக தான் இருப்பாங்க. நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுகள், பிடிச்ச உணவுகளை இவங்க சாப்பிடுவாங்க. எளிதில் காதல் வயப்படக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்குள்ளே இருக்கும். சின்ன வயசில் இந்த ஃபுட்பால், இந்த கால் சார்ந்த பகுதியில் ஒரு விளையாட்டு கபடி, இந்த மாதிரி ஒரு கால் சார்ந்த பகுதியில் சின்ன வயசில் விளையாண்டுருப்பாங்க. இவங்களுடைய உடல் உபாதைகள் என்பது கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளாக பாடாய்படுத்தி கொண்டு இருக்கிறது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த நட்சத்திரக்காரர்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஒரு நல்ல ஒரு தன்மையான ஒரு குணம் படைத்தவர்கள். இவங்களுக்கு லாபம், இவங்களுடைய கர்மாவுடைய லாபம் அப்படிங்கிறத எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த லாபத்தில் லாப நஷ்டம் பார்க்காதவங்க நபர்கள். ஐயோ எனக்கு இவ்வளோ லாபம் வரும்னு அங்கே என்னன்னாங்கன்னா, அங்கே அந்த ஒரு அதிக ஆசை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆசைகள் அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த ஆசைகள் அப்படிங்கிறது ஓ நமக்கு இவ்வளோ லாபம் வருமா அப்படின்னு இவங்க நினச்சிட்டாங்கன்னா, அங்கே இவங்களுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயங்கள் அங்கே நடக்கும். தெய்வம் இவங்களுக்கு நிறைய கொடுக்கணுன்னு தான் நினச்சிட்டு இருப்பார். அது ஒன்று லாபம் வந்தாலும் பெரிய அளவில் லாபம் வரும், நஷ்டம் வந்தாலும் பெரிய அளவில் நஷ்டம் வரும். அதனால் இவங்க ஓரளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஆனால் எப்போ எந்த ஒரு காரியங்கள் செஞ்சாலும் தெய்வத்துடைய அனுகூலத்தினால தான் இவங்க ஒரு காரியத்தை பண்ணி ஜெயிக்கணும். சகோதர சகோதரி வகையிலையெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளவு உங்களுக்கான ஒரு பாசப்பற்றுதல் அப்படிங்கிறது இருக்காது. சகோதரிகளுடைய பெயரில் பார்த்திங்கன்னா பேரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லக்ஷ்மி அல்லது ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய பேராக தான் அவங்களுடைய பேர் இருக்கும். சகோதரி எங்கிருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுடைய இல்லத்துக்கு பக்கத்தில் ஒரு அம்பாள் கோயில் கண்டிப்பாக இருக்கும். இவங்களுடைய இல்லத்தில் கண்டிப்பாக அருவாள் சம்பந்தமான ஒரு தெய்வத்தை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுவீங்க. கருப்பசாமி கண்டாவே உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாங்க.